ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்னிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப் ஐட்டம் தான், தக்காளி சூப். இப்போ இருக்கிற மழை காலத்துக்கு நம்ம சூடாக ஒரு சூப் குடித்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் வீட்டிலையே பண்ணி ஹெல்த்தியாக நம்ம குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல க்ரீமியாக இருக்கிற மாதிரி சூப்பை எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நான் அன்சால்ட்டட் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெண்ணெய் போட்டால் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய்க்கு பதில் வெண்ணெயே யூஸ் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பூண்டை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு இதுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்லா சேர்த்துக்கோங்க. இதை நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இது நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கலரும் நல்ல சேப்பு கலராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கலர் நல்லா வரும். இப்போ இதிலே நான் ஒரு கேரட்டை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்க்குறது விட்டு நல்லா க்ரீமியாகவும் நமக்கு கலரும் நல்லா கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம இப்போ தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நான் இது ஒரு 3 பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு பண்ணுறேன். ஸோ அந்த அளவுக்கான தண்ணியை நான் இதில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதிலேயே நமக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம இப்போ 2 பிரியாணி இலையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு மொத்தம். இப்போ தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு, கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு கேரட் வேகாத மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைக்கணும். ஸோ அதனால் இதை நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்ச தக்காளி எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இதில் நம்ம பிரியாணி இலை போட்டோம்ல, அதை மட்டும் எடுத்துடலாம். அதோடு அரைச்சிக்க வேண்டாம். அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம இப்போ மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சூப் நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு வடிகட்டி வச்சு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ அதனால் இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா வடிகட்டி ஸ்மூத்தாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே நல்லா திக்காக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சூப் நல்லாயிருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நான் கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அதுலேயே நம்ம வடிகட்டி வச்சுருக்க தக்காளி பியூரியை இதில் நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு சூப் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம சுகர் சேர்க்குறதுட்டு ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணிடும். மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம சூப் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இந்த சூப்பில் நம்ம க்ரீம் சேர்க்குற தொட்டு தான் நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். க்ரீம் சேர்த்தோன்னா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு சூப்புக்கு கலர் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலர் சேர்த்துக்கோங்க. நான் எதுவும் சேர்க்கலை. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான தக்காளி சூப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப க்ரீமியாக இருக்குது. சூப் சர்வ் பண்ணும்போது இது மாதிரி ப்ரெட் பீசஸை வந்து நீங்கள் பொரிச்சு போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் இந்த டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி சூப் பண்ணி கொடுத்து எல்லோரும் இந்த வின்டர் டைமை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.